ரெண்டு வகையாக இந்த ஆண்டு பிறப்பை நாம் அணுகலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆண்டு கூடிவிட்டது, எனக்கு இதுவரை 39, இனிமேல் 40, அல்லது நான் இதுவரை 49, இனிமேல் 50. ஆயுளில ஒரு வருஷம் நான் தாண்டி செல்லுவதை யோசிப்பதா, அல்லது என் ஆயுசுல ஒரு வருஷம் கம்மியா போச்சு, அதாவது சீக்கிரமாக மௌத்தாகிறேன் என்று யோசிப்பதா? ஒவ்வொரு ஆண்டும் வருகிற போது, ஒரு பழைய ஆண்டு முடிகிற போது, புதிய ஆண்டு பிறக்கிற போது சிந்தனை என்ன தெரியுமா? நான் இன்னமும் சில காலத்திலே என் வாழ்வு முடிய போகிறது என்கிற சிந்தனை ஒவ்வொரு புத்தாண்டிலும் வர வேண்டும். அந்த சிந்தனை வந்தால் அது எப்படி கொண்டாட்டமாக ஆகும்? அது எப்படி ஆட்டம் பாட்டமாக ஆகும்? அது எப்படி விடிய விடிய டான்ஸுகளில், பட்டாசுகளில் கழியும்? ஆயுள் குறைய போகிறது, நீ விரைவில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறாய் என்கிற போது அது சுகம் அல்ல, சோகம். அது சோகமான சிந்தனை. ஆனால் என்னமோ இவருக்கு இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா நீ வாழ்ந்து போன அல்லாஹ் கொடுத்த மாதிரி இரவு முழுக்க ஆடுவதும் பாடுவதும்.